பொண்ணு அவங்க அன்னைங்க காதுல எதுவும் போகுதுடா. ஆஹா, அந்த பொண்ணு பொண்ணைய பிடிக்கிற போட்டு இருக்க. வா, அவங்க அடிச்சு வர ட்ரெக்ல எந்திரிச்சு ஓடி போயிருவோம். வா வா போயிருவோம். என்னங்க எங்க போறீங்க? இல்லங்க, அது வந்து ரொம்ப பிடிச்சு போச்சா? ஏங்க, என் தங்கச்சி உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு ஆசைப்படுதுங்க. உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேன். அத நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்னமா நம்ம 2 பேரும் புருஷன் முட்டாட்டியா போறோம். நம்மளுக்குள்ள பேசுற விஷயத்தையா போய் நான் வெளியே சொல்லுவேன்? நீ தைரியம் மட்டும். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயோ, எப்படி வளர்த்திருக்காங்க. போன வருஷம் மதுரையில அழகர் ஆத்துல இறங்கினாரு. இது ஒரு ரகசியமா? அவர்தான் வருஷம் இறங்குறாருல. குறுக்கால பேச நான் சொல்ல வந்ததே மறந்துடுவேன். திருவிழால நான் பட்டு பாவாடை கட்டிட்டு ஜம்முன்னு நின்னுட்டு இருந்தேன்னா, அப்ப கூட்டத்துல யாரோ ஒருத்தர் என் தோல் மேல கை வச்சுட்டாரு. திரும்பி பார்த்தா கண்டமனூர் ஜமீனு. அவரு நான் பாக்க, அவர் என்ன பாக்க பாத்துக்கிட்டே இருந்தா முடிவென்ன? வெக்கப்பட்டு கண்ணம் மூடனேனா, கண்டமனூர்காரு என்ன கண்டம் பண்ணிட்டாரு. கண்டம் பண்ணிட்டானா? அப்புறம் கண்டமனூர்காரர் விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? அவங்க அண்ணன் தம்பிக்காரத கொலையா கொண்டிருப்பானே. அதுதான் இல்ல, தம்பி பொண்டாட்டிய தாம் பொண்டாட்டி மாதிரின்னு அவர் யதார்த்தமா கேட்க, நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். பதார்த்தமா விட்டு கொடுத்தியா? புதுசா இருக்கு. சரி, 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையில விளையாண்டாங்க, போய் தொலையுது. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த விஷயம் வீட்டு வேலைக்காரனுக்கு தெரிஞ்சு வேலைக்காரனோட முடிச்சுக்கலான்னு தோட்டத்து பக்கம் ஒதுங்கினேன். ஆனா தோட்டக்காரனும் பாத்துட்டான். அவனாலதான் என் வயித்துல புழு பூச்சி உண்டாச்சு. அத கலைக்கலான்னு நான் டாக்டர் கிட்ட போனேன். ஆனா அந்த டாக்டர் என்ன கலையோக்கலன்னு கலைச்சிட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வீட்ல வேலைக்காரங்க நிறைய இருக்காங்களா? இந்த புரோக்கர் பை வரேன்னா ஆளே காணாம. எப்பா, ஒரு வாழைப்பழம் ஒண்ணு வேணுமா சீப்பா வேணுமா? ஜீப்பை வச்சுட்டு அவர் என்ன தலையா செய்ய போறாரு? ஒரு வாழைப்பழம் குடியா? ஏயா நீ பேசுற, நானும் பேசுறேன். அப்புறம் எங்க பேச்சு வருது? இந்தாங்க பழத்தை சாப்பிடுங்க.